கோடியில் புரளும் தவாரியன் லைஃப் ஸ்டைல் கேட்க நல்லா தான் இருக்குது. இது நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மாதமாகவே என்னை நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ எனக்கு இங்கே ஜெர்மனியில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு இருக்குது, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னும். ப்ரோ எனக்கு இங்கே வந்து டேரெக்டாக வந்து ஜாப் கிடச்சிருக்கு ஜெர்மனியில், நான் இங்கே ஃபேமிலியோடு வரலான்னு இருக்கேன், கொஞ்சம் இந்த சிட்டியை பற்றி இப்போ கரண்ட்டாக ஜெர்மனியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. உண்மையாலுமே இப்போ ஜெர்மனியில் கோடியில் சம்பாரித்து ஜாலியாக ஜிம்கானாவாக இருக்கலாமா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜெர்மனியில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. பட் எனர்ஜி ப்ரைஸ், வார் சுச்சுவேஷன், அப்புறம் இந்த சைனீஸ் ஓஎம் வந்து யூரோப்பில் வருது அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரிக்கு லாஸ்ட் ஒரு 18 மாதமாகவே பயங்கரமான ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஜெர்மன் ஓஎம்ஸ்னால நிறைய கார் சேல் பண்ண முடியல. இதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 6-8 மாதமாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே பாஸ், ZF, கான்டி இந்த கம்பெனிலெலாம் நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நிறைய லொக்கேஷன் இங்கே ஜெர்மனியில் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த வகையிலலாம் வந்து காஸ்ட் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆட்டோமோட்டிவ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா Volkswagen. அங்கேயே வந்து இப்போ வந்து நிலமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கார் சேல் ஆகிறதில்ல. அதனால் வந்து ஏதாவது ப்ரொடக்ஷன்கிட்ட க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒர்க் கவுன்சில் கூட லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக பயங்கரமாக பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. ஜெர்மன் ஓஎம் அடி வாங்கினா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அடி வாங்கும். Tier 1, Tier 2 கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து சின்ன சின்ன கம்பெனி வரைக்கும் எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா எல்லா கம்பெனியுமே இந்த ஜெர்மன் ஓஎம் தான் ஹெவிலி டிபெண்டாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி இல்லாமல் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெர்மனி வந்து ஒரு புது வீசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வீசா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்சன் கார்டு, அதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனடான்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சிருந்தால் ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வராங்க. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இவங்க ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து டேரெக்டாக வந்து இந்த வீசா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வீசாவோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 இயர், நீங்கள் இங்கே வந்து வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே எப்படா அப்படிங்கிற சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இந்தியன்ஸ் இன் யூனிக் இல்லை இந்தியன்ஸ் இன் ஜெர்மனி குரூப்பில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராது வந்து எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. இங்கே இப்படி போயிட்டுருக்கு. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு வீசா இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி வந்து இங்கே லேபர் ஒர்க் வந்து நிறையா வந்து இருக்குது, அதை பண்ணுறதுக்கு வந்து ஆள் தேவை தான். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒர்க்காக வர்றது கிடையாது, ஸ்கில் ஓரியன்ட் ஜாபுக்காக வர்றோம். அவங்களுக்கு இந்த வீசா வந்து எந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. இது வந்து எப்படி இருக்குன்னா கைண்ட் ஆஃப் வந்து இங்கே இருக்கிற வந்து சிச்சுவேஷனை வந்து ஹைட் பண்ணி ஒரு மாதிரி மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு நிறையா வந்து உள்ள ஆள் வரணும், அதனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம இந்தியன்ஸ் இங்கே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப், ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குகிற டைம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து நீங்கள் PR வாங்கி 8 வருஷம் இருந்தால் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ அதோட க்ரைட்டீரியாவை மாற்றிட்டாங்க. 8 வருஷத்துக்கு பதில் 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து பின்னாடி பார்க்கலாம். ஒரு 2016-17 கம்பெனியில் போய் நான் பண்ண வேலைக்கு சேலரி ஹைக் கொடுங்கடா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு நீ பண்ண வேலை நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, ஜெர்மன் எக்கானமி வந்து ஒரு ஸ்டேபிளான எக்கானமி, இங்கே அத்தியாவசிய பொருளோட ரேட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக அதிகமாகாது, அப்புறத்துக்கு வந்து உனக்கு வந்து நிறையா வந்து சேலரி ஹைக் கொடுக்கணும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்மளை காது ஊற்றி அனுப்பி விட்டானுங்க. ஆனால் இப்போ நிலைமை என்ன, நாம் யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருளோட ப்ரைஸ் எல்லாமே தாறுமாறாக ஏறி கிடக்குது. 2014 நான் ஜெர்மனி வரும்போது வாங்கின கிராசரி ஷாப்பிங்கோட ப்ரைஸையும் இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ தான் புரியுது ஏன்டா வந்து ஒவ்வொரு தடவை சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்போதும் 20 யூரோ 30 யூரோ வந்து அசால்ட்டாக காலி ஆகிடும்னு சொல்லி. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பட்டரு, மில்க்கு, முட்டை, காய்கறி, பழம் எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து தாறுமாறாக ஏறி இருக்குது. ஒரு சைடு ஜெர்மனியில் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து பேச்சுலராக இருந்தால் கேட்கவே வேணால் பாதி காசு எடுத்துடுவானுங்க. இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு வேணும்,
நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி அப்பார்ட்மெண்ட்காரன் பிடிங்கிடுவான். இதெல்லாம் போக இந்த இன்ஃப்ளேஷன் வேறு. இதை டேக்கிள் பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட் வந்து போன வருஷம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கம்பெனியோட சைஸ் தகுந்தாப்பில் கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இன்ஃப்ளேஷன் மணி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கலாம். இது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், டேக்ஸில் வந்து கால்குலேட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷம் கொடுத்தா போதுமா? அடிக்கிறது 5 வருஷம், கொடுக்கறது 1 வருஷமா? எப்படி பத்தும்? ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாமல் வேலை வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை வாங்கலாம். ஆனால் கரியரில் டெவலப் ஆக முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் வேலை வாங்கிடலாம். பட் வேலை மட்டும்தான் வாழ்க்கையா? லாங்குவேஜ் இல்லாமல் உங்களால் சோஷியல் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. உங்கள் கொலீக்ஸ் கூட ப்ராப்பராக மிங்கிள் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தை வந்து ப்ரீ ஸ்கூலோ இல்லை வந்து கிண்டர் கார்டனோ போகும்போது அவங்க வந்து லாங்குவேஜ்னால கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்பாடா வேலை கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷம் ஜாலியாக இருப்போம். நமக்கு கீழே ஒரு ஜூனியர் பையன் நல்லா ஜெர்மன் பேசுவான். அவன் ப்ரொமோட் ஆகி நமக்கு மேலே போய் உட்காந்து நமக்கு டாஸ்க் கொடுப்பான். வெயிட் பண்ணுங்கள், நான் ரேசிஸ்ட் கிடையாது. ஜெர்மன் பேச தெரிஞ்சவன் தான் சொன்னேன், ஜெர்மன்ஸுன்னு சொல்லலை. ஜெர்மனியில் February 2025 ரீஎலெக்ஷன் நடக்க போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ க்ரீன் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்து வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்ம் ஆக இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே சண்டை வந்து இப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் நாங்கள் கூட்டணி உடச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டானுங்க. இதனால் ஜெர்மனியில் வந்து ரீஎலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிது. இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா AFD அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆல்டர்னேட் ஃபார் டாய்ச்லாண்ட் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பயங்கர பாப்புலராக போயிட்டுருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2013 ஸ்டார்ட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். இது ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வருஷமாவது பின்னாடி போய் பார்க்கணும். இந்த பார்ட்டியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பேர் தான் ஆஞ்சலா மெர்க்கல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2005 2021 வரைக்கும் ஜெர்மன் கவர்மெண்ட்டில் சான்சலராக இருந்தாங்க. ஒரு 2015 2016 டைமில் ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற கண்ட்ரீஸில் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஜெர்மனி தான் வந்து ஒன் ஆஃப் த டெவலப்டு யூரோப்பியன் கண்ட்ரி, கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸை வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ப்ரெஷர்னால் இந்த பார்ட்டி வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கும், வி ஆர் ஷவுஃபன் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி மீனிங். இங்கே தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பொலிட்டிக்கல் கையோஸ்க்கு. என்னென்னா உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னோடனே கபன்னு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் உள்ளே வர்றாங்க, அவங்கள வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பிளானுமே கிடையாது. அங்கங்கே ரெஃப்யூஜி கேம்பை போட்டு விட்டு இங்கே ஒரு 50 பேர் 100 பேர்னு தங்க வச்சுட்டு இருந்தாங்க. உனக்கு மாதம் 400 யூரோ காசு, உன்னோட அசைலம் ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தங்க வச்சுருந்தாங்க. ஒன்றுமே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 மாதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து லைட்டாக சேட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. செவ்வரேறி குச்சி வெளியே வர்றது, அங்கங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் யூனிவர்சிட்டி படிக்கும்போது கூட ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். என்னென்னா அந்த டைமில் வந்து ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தண்ணி வந்து ஃப்ரீ. இவங்க ஒரு 4-5 பேர் வந்து கேங்காக போய் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியை வெளியே ஊற்றி அந்த பாட்டிலை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தா வந்து ரீஃபண்ட் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு சிகரெட் வாங்குறது. அதை பார்க்கும்போது எனக்கே காண்டாக இருந்தது. அது வந்து ஒரு ஜெர்மன் பார்த்தானா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து இந்த ரெஃப்யூஜிக்கு கொடுக்குற காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பே பண்ணுற டேக்ஸ்லேருந்து போகிறது தான். இப்படி வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது ஆஸ் அ ஜெர்மனாக வந்து அவங்களுக்கு கோவம் வருது. நான் ஃபாரினராக நான் இருக்கேன், டே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் கோவம் வருது. இப்படி தான் வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த சிஸ்டம் மூலமாக இந்த ரெஃப்யூஜி இந்த அசைலம் இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆனவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் ஜெர்மன் கிளாஸ் போகும்போது வருவாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, அது மூலமாக டெவலப் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் எப்பயுமே நல்லதோட கெட்டதை தான் வந்து சீக்கிரமாக போய் சேரும். அப்படி தான் வந்து இந்த விஷயம் வந்து ரெஃப்யூஜிஸ்னால ப்ராப்ளம்னு சொல்லி எல்லா ஜெர்மன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க ஜெர்மன்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வந்து மைண்டில் போய் உட்காந்துருச்சு. இது இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன AFD ஆல்டர்னேட் ஃபார் டாய்ச்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா அவங்களோட முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி இஸ் ஃபார் ஜெர்மன்ஸ். உங்களுக்கு ஜெர்மனி பிடிக்கலன்னா நீங்கள் ஜெர்மனி விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிறத ரொம்ப அக்ரெசிவாக சொல்கிறாங்க. ஒரு சில ஜெர்மன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கொள்கையே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது,
குட்டி மீஸ் இருந்தான்ல அவனோட கொள்கை பரப்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி இது வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஜெர்மன்ஸ், கணிசமான ஜெர்மன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா பார்ட்டிக்கும் ஓட்டு போட்டோம், ஒன்றுமே நடக்கலை, இவங்களுக்கு ஓட்டு போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த 10 வருஷத்தில் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரோத்து. இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக தான் அமையுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு சூசைட் அட்டாக் நடந்தது. அதுவாகட்டும், இப்போ வந்து பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈலன் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஎஃப்டி தான் வந்து ஜெர்மனி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து வெளியே வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறதாகட்டும், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்ருக்கு. இப்போ இதை டேக்கிள் பண்ணுற விதமாக கரெக்டாக இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பார்டரையும் ஜெர்மனிக்கு இருக்கிற பார்டர்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ மானிட்டர் பண்ணுறாங்க. இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் கழிச்சு தான் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னு சொல்கிறத வந்து 5 வருஷமாக மாற்றி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது வந்து 2025 ரீஎலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் மெயினாக இருக்குது. ப்ரோ ஃபைனில் என்ன சொல்கிறீங்க, ஜெர்மனி வரலான்னு சொல்கிறீங்களா வர வேணான்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸும் கிடையாது. பட் ஆனால் வரதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஜாபோட செக்யூரிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டு அதோட ரெண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் அங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அங்கே எவ்வளோ சேவ் ஆகுது உங்களுக்கு இந்தியாவில், இங்கே ஜெர்மனி வந்து எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். பேச்சுலர் இருந்தால் கூட வாயை கட்டி வயிற்றை கட்டி இங்கே ஏதோ ஒரு ஷேட் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி காசு சேர்த்து ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வர்றீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சாப்பாட்டிலேருந்து, வெதர்லேருந்து, லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு வந்து ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்துக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன். ஜெர்மனியில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நல்ல விஷயத்தோட நெகட்டிவ் இம்பேக்ட் தான் வந்து நிறையா இருக்குது வேலையில் எல்லாத்துலேயுமே. அதனால தான் வந்து கொஞ்சம் யோசிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். கூடிய வரையில் இது மாறணும் அப்படிங்கிறத இங்கே இருக்க எல்லாத்தோட ஹோப்புமே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜெர்மனி போகிறதுக்கு ஏதாவது சஜஷன் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய்.